ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான கீரை கடையிலும் பொட்டேட்டோ மசாலா ஃப்ரையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோட்டு இதில் வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக நம்ம வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். பூண்டு வந்து 7லேருந்து 8 பல்லு பூண்டு வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து குட்டியாக கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து பெருங்காயத்தூளும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பருப்பு வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் இங்கே 2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு துவரம்பருப்பு வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து 4லேருந்து 5 பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடுறேன். இப்போ பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. கீரை வந்து ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணி கடைஞ்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு வந்து உப்பையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த கீரை வந்து ஒரு கொதி வந்தோட்டையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான கீரை கடையில் வந்து ரெடி. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பொரியல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பொட்டேட்டோ மசாலா ஃப்ரை. ஸோ கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோட்டே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான வந்து கருவேப்பிலையை வந்து இதோடு வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம பூண்டு வந்து ஒரு 7லேருந்து 8 பல்லு பூண்டு வந்து நான் குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து குட்டியாக கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 to 6 மினிட்ஸ் அளவுக்கு ஃப்ரை பண்ணிங்கன்னா ஆனியன் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து வதங்கி வந்துடும். அடுத்ததாக நம்ம வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து உப்பையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 6 to 7 மினிட்ஸ் வந்து இதில் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா மசாலா நல்லா கோட்டாகி வந்துடும். அவ்வளோதான், சூப்பரான பொட்டேட்டோ மசாலா ஃப்ரை வந்து ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஹாப்பி டேஸ்டிங்.